ஆமா 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 கண்ணா என்னாச்சு? என்னப்பா சத்தம்? பந்து தாத்தா. இதை நான் நாளைக்கு பார்த்துருவேன்ல? நிச்சயம் பாப்படா கண்ணா, நிச்சயம் பாப்ப. பந்தையும் பாப்ப, என்னையும் பார்த்துருவேன், எல்லாரையும் பாப்ப. உனக்கு நிச்சயம் பார்வை கிடைச்சிரும், பார்வை கிடைச்சிரும், பார்வை கிடைச்சிரும், பார்வை கிடைச்சிரும். கண்ணா கண்ணா கண்ணா. என்ன தாத்தா? இங்க வாப்பா. என்ன தாத்தா? இஸ்திரி போட்டு வச்ச துணியெல்லாம் உள்ள இருக்கு, அதை மேல் வீட்டில் கொடுத்துட்றியா? சரி தாத்தா. ஆமா, சுப்பிரமணி எங்க இருக்கான்? எங்கப்பா இருக்கான்? உள்ள இருக்காரு தாத்தா. சுப்பிரமணி 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 சுப்பிரமணி, சோம்பேறி நாய, இன்னுமா தூங்குற? சுப்பிரமணி சுப்பிரமணி, என்னடா ஆச்சு? என்னாச்சு? என்னடா ஆச்சு? சுப்பிரமணி சுப்பிரமணி, என்னாச்சு? என்னடா ஆச்சு? என் பேரனுக்கு கண் ஆபரேஷன். கண்ணு முடிச்சதும் உன்னை தாண்டா பார்க்கணும்னு சொன்னான். என்னடா ஆச்சு உனக்கு? டேய் சுப்பிரமணி, எந்திரா சுப்பிரமணி, எந்திரா. என்னமோ பேப்பர் இருக்கு. என்ன பேப்பர் இது? டேய் சமூகம், நான் உனக்காக என் மகன்கிட்ட போய் எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதாப்பா வந்து. பரிச்சை டைம்ல டிவி பார்க்காதன்னு எத்தனை ட்ரிப் சொல்றது? இதுல பக்கத்துல இருந்து வேற பாக்குறியா? போய் படிப்போ. இந்தாடி, உன் தம்பி கல்யாணத்துக்கு பேங்க்ல இருந்த உன் நகையை எடுத்து வந்திருக்கேன், பத்திரமா உள்ள வைடி. என்னப்பா, உங்க ஃப்ரெண்டு சண்முகத்தை பார்த்தாச்சா? மாசம் ஒரு தடவை உங்க ஃப்ரெண்டை பார்க்காம இருக்க மாட்டீங்களே. என்னப்பா சொல்றாரு உங்க ஃப்ரெண்டு? ஏண்டி, சாப்பாடு எடுத்து வா. என்ன சொல்ல போகிறான்? பாவம், அவனுக்கு சொந்தம்னு இருக்கிறதே நான் ஒரு ஆள் தான். பேரனுக்கு கண் ஆப்ரேஷனுக்கு பணம் இல்லாமல் தவிக்கிறான். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? என்ன? அதாவது நம்ம தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் அரை வீடு இருக்குல்ல, அதை விற்று கொடுத்தேன்னா பாவம். என்னது? பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். அப்படி என்ன சொத்து சேர்த்து வச்சு கழிச்சிட்டீங்க? இருக்கிறதே அந்த தென்னந்தோப்பும் அரை வீடு மட்டும்தான். அதையும் கொடுத்துட்டு நான் குடும்பத்தோட போய் பிச்சை எடுக்கட்டுமா? உன் பேரன் கண் ஆப்ரேஷனுக்காக காசு கேட்டேன், தர முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டான். இந்த வயசில் வெளியே யாருக்கிட்டையும் காசு புரட்ட முடியல. என்னால் முடிஞ்சது உன் பேரனுக்கு என் கண்ணை கொடுக்குறேன். நம்ம நட்பு என்னைக்கும் சாகாதுடா. நான் செத்தாலும் என் கண்ணு உன்னைய தாண்டா பார்த்துக்கிட்டே இருக்கும். சுப்பிரமணி, இப்படி பண்ணிட்டியடா. நீ எப்படியா சொல்ல போயிடணும்டா. ஐயோ சுப்பிரமணி. ஆமாண்டா, நேற்று எங்க அப்பா தான் மாங்காய் எடுத்துட்டு வந்து எவ்வளோ அனுப்பிச்சு தெரியுமா? மீசக்காரர் வரதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம்டா. நீ எங்க வர? இந்த காலை வச்சுட்டு நாங்க போனாலே ஓடிட முடியாது. நீ வந்து என் குண்டியை கழட்டி வச்சு தரணும். சரிடா குண்டா? சரி வாங்கடா, உள்ள போலாம். நீ எங்கடா போற? என் அம்மா தைலம் வாங்கிட்டு வர சொல்லிச்சுடா, அதான்டா கடைக்கு போறேன். வரியாடா? மீச தோப்புக்குள்ள போலாம். ஏன் ஒரு தோப்பா? உள்ள போனா டவுஸ் அடிக்கிச்சிருவாரா. நீ வேணா போடா.
சுப்பிரமணி ஐயோ எப்படி ஆ. டேய், டேய், இன்னும் சின்ன புள்ள விளையாட்டு உன்னை விட்டு போகலையா? அடே அடே அடிக்காதடா, அடிச்சா கொண்டு கூடாதா? என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, உன் பேரன் கண்ணு ஆபரேஷனுக்கு பணம் கேட்டே இல்லை. என் மகன்கிட்ட போய் கேட்டேன், அவன் இல்லைன்ட்டான். வேற என்ன பண்றது? அங்க வாரா. அட பாவி. எப்பப்பா ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதாப்பா வந்து. பரிச்ச டைம்ல டிவி பார்க்காதன்னு எத்தனை ட்ரிப் சொல்றது? இதுல பக்கத்துல இருந்து வேற பாக்குறியா? போய் படிப்போ. இந்தாடி, உன் தம்பி கல்யாணத்துக்கு பேங்க்ல இருந்த உன் நகையை எடுத்து வந்திருக்கேன். பத்திரமா உள்ள வைடி. எப்படி? டேய், என் மகன் மோப்பம் பிடிச்சி இங்க வந்தாலும் வந்துருவான்டா. கிளம்புடா, சீக்கிரம் கிளம்புடா. நடடா நடடா. சரி வாடா. போடா போடா. டேய் இரா இரா இரா, நானும் வரேன்டா. ஏய் நானும் வரேன்டா. இரா. டேய் ஏய், ஏய், என்னடா இது? ஏய். அடே தக்கடம் கணக்குறேன். அங்க தொப்பை போட்ட மாதிரி கீழே போட்டாலும்